ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் சோயாபீன் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது நமக்கு ஹெல்தி கூட, ப்ரோட்டீன் ரிச் கூட. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சோயாபீன்ஸ் 1/4 கிலோ அளவு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், கார்ன்ஃப்ளோர் 3 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச ஸ்மாஷ் பொட்டேட்டோ ஒரு 3 எடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், ஆனியன் மீடியம் சைஸ் 2, அதுக்கப்புறம் வந்து சோயாபீன்ஸை நான் சுடுதண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் வேக வச்ச பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸை கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கூட க்ரீன் சில்லியை வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கூட மிளகாத்தூள் எவ்வளோ போட்டிங்க அது அவ்வளோவே சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளோர் 3 டேபிள் ஸ்பூன், இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். சோயாபீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோவில் நமக்கு தேவையான அளவு தண்ணி பதம் இருக்கும். ஸோ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக பண்ணிக்கோங்க, இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வேணால் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணால் நம்ம சோயா பாப்கார்ன் ரெடி ஆயிரும். நல்லா சுட சுட பிளேட்டில் வச்சு டொமேட்டோ கெச்சப் ஆர் மயோனீஸில் நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்ல ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்னாச்சு கார்ன்ஃப்ளோரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஆயிலில் வந்து கரைஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, மேலே வந்து நல்லா கிறிஸ்பாக, சாப்பிட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. மோர் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.